அப்பா விசேஷமாக அந்த புதிய நாளை காணும்படியாக நீ கிருபை செய்தபடி நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே மகனை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா சரீரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் ஆயுச நாட்களையும் நீ கூட்டி கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்பா அங்கே வந்து இதில் கலந்து வந்து பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இது பிறந்த நாளை கொண்டாட எங்களுக்கு நீ அனுக்கிரகம் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆதி காலத்திலிருந்து இருக்கிறாரு. பத்தொன்பது அவருக்கு பூர்வீகம் அதை பற்றி திரு கண்ணடி அவர்கள் உரையாற்றுவார்கள். Respected Sri Dr. Bishop G. Clarence G. அவர்களின் 73வது பிறந்த நாளை கொண்டாடும்படியாக நான் ஒன்று கூடியிருக்கிறேன். இந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாட நமக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய ஊழியம் நான் பார்த்தது துவக்கத்தில் இருக்கு. அவர் முத நான் பார்த்தது வந்து 1980. அப்போ நான் இவனோட சின்ன நாட்டில் இத்தனாவது படிக்கிறேன். 8வது. நான் அவன் வயசு தான். எனக்கு அவரோட 13 வயசுல நான் 13 வயசுலேருந்து நான் இவர் கூட இருக்கேன். அவருடைய ஊழியத்தை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஆதி காலத்தினுடைய ஊழியம் வெரி குட். ஆதி காலத்தினுடைய ஊழியம் பவர்ஃபுல் ஊழியம் அவருக்கு. அதனால தான் அந்த நாட்களில் இருந்த எல்லா ஜனமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலையே கிடையாது, சான்ஸே கிடையாது. என்ன, காற்றும் அடிக்கல, மழையும் பெய்யல, ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டன. இது எத்தனாவது அற்புதம்? அற்புதம் எத்தனாவது அற்புதம்? அந்த மாதிரி அவருடைய ஊழியம் பவர்ஃபுல். ஏன் அந்த வார்த்தை வசந்த சொன்னா, சான்ஸே கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. சாப்பாடு சோறு வேலை ஒயிட் ரைஸ் பார்க்கறதுனா அறிவுறுல. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது பசி பட்டினி மிகுதியான உணவு எதுனா கூழ். அப்படி இல்லைனாக்கா சோறு பார்க்கணுன்னா இவங்க வீட்டில் பார்க்கலாம். ஏன்னா இவங்க 2 பேர் வேலை செஞ்சதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்களுக்கு கேட்டகிஸ்டாக இருந்தார். அவ்வளோ கஷ்டத்தில் சர்ச்சுக்கு வரும்போது ஏழையாக தாங்கும், பசியாக இருந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிறோம், பட்டினியாக இருந்து வார்த்தையை கேட்டுக்கிறோம். ஆண்டவர் எங்களும் வயிறு நிறைச்சார். எங்களுக்கு அதிகமாக வயிறு நிறைச்சது யாருன்னா எனக்கு ஆயத்தான், இவங்க அம்மா தான். ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க, ரொம்ப அன்பானவங்க. அதை நான் நினைவு கூறுறேன். அந்த ஆரம்ப காலத்தினுடைய ஊழியத்தில் இருந்தவங்க எல்லாமே டோட்டல் ஆளினால் யாராவது அப்படி ஆசீர்வதிக்கப்படாத இருக்கிறாங்கன்னாக்கா ஏன் பார்வையில் இல்லை. 99.99% ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த ஆரம்ப காலத்தினுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க. அதுதான் நான் சொல்கிறது. அந்த டிசிப்ளின் வரணும், அந்த டிசிப்ளின் வரணும். டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இருந்தாக்கா நீ என்ன தான் வாங்கி பாஷை பேசினாலும் சரி, தெற்கு தரிசனம் சொன்னாலும் சரி, டிசிப்ளின் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் டிசிப்ளின் இல்லாதவரா? அவரும் டிசிப்ளின். பிதானுடைய காரியத்தை நிறைவேற்ற வந்தார் இல்லை, அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒழுங்கு இருக்கும் இல்லை. அந்த ஒழுக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் இல்லை. அந்த டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, அவருடைய ஆரம்ப நாட்களினுடைய ஊழியம்
நாங்கள் பார்த்தது பரிசுத்தமான ஊழியம். அப்போல்லாம் பைசாலாம் 5 பைசா 10 பைசா 15 பைசா தான் காணிக்க போடுவாங்க. அவர் எவ்வளோ போடுவார் தெரியுமா? 5 ரூபா பச்சை நோட்டு அப்படியே போடுவார். 5 ரூபா அந்த நாளில் பெரிய அமௌண்ட்டு. நான் பார்த்து சொல்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். அன்னையில் நான் எவ்வளோ நாள் நான் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துட்டு நம்ம அப்போ பார்த்ததே இப்போ இருக்குது. ஒரு தோய்வு வரும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு தோய்வு வரும். ஆனால் அவர்கிட்ட நான் அந்த தோய்வை பார்க்கல. டே பை டே அவருடைய அந்த அனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது குறைஞ்ச பட தெரியல. அந்த நான் நேற்று கூட சாவில் போனால் கூட சீக்கிரம் முடிக்க மாட்டேன். சாவில்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவார். சாவில் போனால் கூட அங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வருவார். அது ஏன் சொல்கிற வரோன்னா, காடு கட்ட அவருக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு எந்த சூழ்நிலையில் அவர் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. கிட்ட போயிட்டே இருப்பார். ஆண்டவர்கிட்ட போகிறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நான் ஓப்பனாக சொல்கிற பாரு, நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இப்பேற்பட்ட ஊழியக்காரங்களோட கூட இருந்ததுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் 3 நாள் ஸ்கூல் போனால் 3 நாள் கூலி வேலைக்கு போவோம். சின்ன வயசில் இந்த வயசில் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. சின்ன பசங்க சேர்க்க மாட்டாங்க. குடும்பத்துக்குரிய சூழ்நிலை நாங்கள் போவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் எருவு எடுக்கிறேன், எனக்கு எவ்வளோ? 3 ரூபா கூலி. எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு வேலையை கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 250 ரூபாய் சம்பளம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்குறேன்? 300 ரூபாய்க்கு. எப்படி கேட்டேன்னு தெரியல, கேட்டேன். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நான் கேட்டது ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் 80 கேட்டேன், எனக்கு கிடைச்சது 90. எவ்வளோ கேட்டேன்? நான் 300 ரூபாய் கேட்டேன். எனக்கு 1450 ரூபாய் சம்பளம், ஃபஸ்ட்டு சம்பளம் இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த வானங்களோடு என்னுடைய தொடர்பு இருந்தது. இவங்ககிட்ட ஒட்டிக்குவேன். ஒரு ஜபனாக அப்போல்லாம் இப்போ இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது ஏன் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. 1 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் ஜபம் பண்ணுவாங்க. முட்டியில் தான் நிற்குவாங்க. முட்டியில் தான் நின்று ஜபம் பண்ணணும். அந்த பக்கம் அசுத்தாவி கரண்ட் தூக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அந்த ஆவி வரும். முட்டி போட வச்சுட்டு ஜபம் பண்ணிருப்பார். அந்த ஆவி வரக்கூடாது, கரண்ட் தூக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ போராட்டமான எதிர் வீடு. இவர் வீட்டுக்கு முன்னால் வீடு கரண்ட் தூக்குற வீடு. ஆனால் நாங்கள்லாம் சின்ன பசங்க, எங்களை கூப்பிட்டு முட்டி போட வச்சு ஜபம் பண்ணுவார். அந்த ஆவி வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஊரை ரட்சிங்க. இன்னைக்கு கூட கொத்தவ போகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல 10 வருஷம் இருந்ததுனால அந்த கொத்தவத்தினுடைய அட்மாஸ்பியரை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிட்டார், ஆசீர்வாதமாக்கிட்டார். அவருடைய ஊழியம் 10 வருஷம் நான் அவரோட கூட இருந்தப்பா ஆரம்ப காலத்தில். மற்றது சர்வீஸ் போன பிறகு லீவில் வரும்போது இங்கே இருப்பேன், லிங்கில் இருப்பேன். திரும்ப இப்போ வந்து நான் அவர் கூட பார்க்குறேன். ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். அப்போ ஒரே ஒரு கேட்டகிஸ்ட் ஆண்டவர். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஆனார், ரெவரண்ட் ஆனார், பிஷப் ஆனார். இன்னைக்கு அப்போஸ்தலர் ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நிலையில் இருக்கிறவங்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறோம்ல, அந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவர் எல்லா செல்வத்தையும் கொடுத்தாரு. எனக்கு குழந்தைங்களை கொடுத்தாரு. என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? 2 பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை கொடுத்தாரு. வீடு கொடுத்தாரு, இடங்களை கொடுத்தாரு, குடும்பத்தை பார்க்க வச்சாரு. என்னால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நன்றி உள்ளவங்களாக தான் சொல்லுவாங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் செஞ்சேன். ஏன்னா நான் சர்ச்சுக்கு வந்தவன். என்கிட்ட கிறிஸ்துவ அன்பு இருக்கணும். சும்மா அங்கே வந்துட்டு போயிடக்கூடாது. நம்மளுடைய கிரிய வீட்டில் கனி வேணும் இல்லை நமக்கு. நம்ம கனி வீட்டில் காட்டணும் இல்லை. வீட்டை கண்டுக்காத
நம்ம சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லா காரியத்துலையும் எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கணும். அது எங்கே கற்றுக்கணும்? சர்ச்சில் தான் கற்றுக்கணும். தாயும் தந்தையும் கனம் பண்ணணும் அப்படின்றது எங்கே கற்றுக்கணும்? சர்ச்சில் தான் கற்றுக்கணும். அது நம்ம செய்யணுமா இல்லையா? அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமா இல்லையா வாழ்க்கையில்? அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் நல்ல காரியத்தை பண்ணி ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னன்னாக்கா ஒரு வேலையும் கிடையாது. ஆண்டவர் என் மனைவி பிள்ளைங்களை போஷிக்கிறாரு, ஒரு வேலையும் செய்யறதில்லை. சாவுது நாள் வந்து எனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு என்னை வச்சுட்டாரு. அது காரணம் என்னன்னாக்கா இவர் கூட இருந்து அந்த ஊழியத்தில் நான் வளர்ந்ததுனால கிடைச்ச ஆசீர்வாதம். மற்ற இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். நான் அந்த துவக்கத்தினுடைய இது சொன்னேன். இன்னொன்று அந்த ஜபத்தில் கூட எப்படி தெரியுங்களா, இந்த ஜோசஸ் மாதிரி இருந்து இவன் தம்பி மாதிரி இருக்கும்போது இந்த வயசுலேயே அங்கே கூட்டின்னு போவார். ஊர் ஊராக அப்போல்லாம் சிஐசிலாம் போயிட்டு பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள் அவர் கூட போவோம். டிவிஎஸில் உட்காந்து சும்மா சப்போர்ட்டுக்கு போவோம். அவர் கூட வருவோம் ஊழியத்துக்கு. அப்போவே அவர் ஊழியத்துக்கு போவார். அவர் ஊழியம் அப்பா ரொம்ப மாஸ்டாக இருந்தது. அதனால் நாங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சாரு. நாங்கள் ஆசீர்வாதம் இருக்கோம். தேங்க்யூ. அடுத்தது ஜெயா சிஸ்டர் வந்து போதகரை 10 வரிசை வார்த்தைகள் ஒரு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை வாழ்த்துறதுக்கோ அவரை உட்காந்து பேசுறதுக்கோ எனக்கு வயசோ அனுமதியோ இல்லை. ஆனாலும் எங்கள் ஊழியக்காரராக அவரை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். 2017 இந்த சபைக்குள்ளே என்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். முதலாக எங்கள் மச்சின வாய்ஸ் மூலமாக நான் சபைக்குள்ளே வந்தேன். சபைக்குள்ளே வந்த நாட்கள் வந்து ஆண்டவரை ருசி பார்க்கிற ஒரு சத்தியத்தை என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் யாருன்னா ஊழியக்காரருடைய பிரயாசம். ஊழியக்காரர் வந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாங்கன்றதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஆசீர்வதித்து செபிக்கிற நிறைய காரியங்கள் பார்த்துருக்குறேன். ஆனால் கடிந்து ஒவ்வொரு முறையும் என்ன மிஸ்டேக் பண்ணி வந்தாலும் அவனுக்கு சொல்லுவேன் இந்த வார்த்தை, நான் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் என் கூட பேசணும் பாருங்க ஊழியக்காரர் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையாக வரும்போது ஆண்டவர் தான் உணர்த்தினாரு. நாங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் இருந்த காரியங்களுக்கு என்னென்ன காரணம் இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே வந்து சபையில் தான் நாங்கள் ஆண்டவர் மூலமாக புழியக்காடு மூலமாக அது ஒவ்வொன்றையும் எங்களால் சரி பண்ண முடிஞ்சிச்சு. தாவீதை போல் நாங்கள் நிறைய முறை ஆண்டவர் சமூகத்தில் போய் விசாரிக்காமல் இருக்கிறோன்றதை ஆண்டவர் ஊழியக்காரை வச்சு தான் பேசினாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஊழியக்காரை வந்து அந்த வார்த்தை இந்த சபையில் இருக்கிறத ஊழியக்காரர் இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா 2018 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணுன்ற அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா ரட்சிக்கப்பட்டோம், ஏசுப்பா தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்குது அப்படின்றது தெரியாது. அந்த ஒரு ருசி பார்க்கலை. அது வரைக்கும் ஒரு அதுக்கு முன்னாடி 2017 ஒரு முறை பிரச்சனை வரும்போது ஆண்டவர் முன்னாடி போய் நின்னோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். நான் அப்போ நினச்சேன் இதுதான் ஆண்டவர் உதவி செய்கிற காரியம், நான் ருசி பார்த்துருக்குறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் முழுசாக ஆண்டவர் ருசி பார்த்ததில்லைன்னு இங்கே வந்து 2019 அக்னி முகாமில் பரிசுத்தாவியானவர் பெற்று அவரை ருசி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஆண்டவர் இவ்வளோ மகத்துவமானவராக இவ்வளோ பயங்கரமுள்ள ஒரு தெய்வத்தை தான் நம்ம வணங்குறோமா அப்படின்னு சொல்லி முழுசாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு காரணம் ஊழியக்காரர் தான். நிறைய முறை கீழே இருக்கிற சபையில் கூட நான் 100 நாள் சபத்துக்கெல்லாம் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து உட்காரோம். எங்களுடைய வாழ்க்கையுடைய காரியத்துக்கு நேராக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியிருக்கிறாரு. சோர்ந்து போன நாட்கள் எல்லாம் வார்த்தையினால தான் ஆண்டவர் பலப்படுத்தினார். அதுக்கு காரணம் ஊழியக்காரர். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு ஊழியக்காரர் வந்து ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அவ்வளோதான் விசுவாசிகள் நிற்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இன்னைக்கு ஊழியக்காரர் இவ்வளோ வயசுலேயும் ஆண்டவருக்கு முன்னாடி இவ்வளோ வைராக்கியமாக நிற்கும்போது சபையாகிய நாம அவருக்கு பின்னாடியும் நம்ம நிற்கணுன்றது
புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம். ரெண்டாவது காலையில் ஜெபிக்கும் போது அவருக்காக என்ன அந்த ஞாபகப்படுத்தினார்னா, காலையை போல இன்னும் பலன் கொடுங்கப்பா, 85 பத்தாது, இன்னும் அநேக ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஏலின் வந்து இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கிற ஊர்கள் உண்டு, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபிச்சோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மோசேவை போல அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அழைத்த அவர் கனப்படுத்தியிருக்கிறாரு, கனப்படுத்தின அவரை நாம் நம்முடைய காலத்தில் பயன்படுத்திக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். நம்ம காலத்தில் இப்படி ஒரு ஊழியக்காரர் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம பிள்ளைகள் இப்படி ஒரு ஊழியக்காரரை அவங்களுடைய வருங்காலங்களில் ஆண்டவர் உருவாக்கும்படியான கிருபை இந்த சபைக்கு ஆண்டவர் தரணும். ரெண்டாவது ஊழியக்காரரை இன்னும் ஆசீர்வதிக்கணும், அவங்களுடைய வயதில் இன்னும் பலத்தை ஆண்டவர் கொடுக்கணும். என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற நாட்களை ஆண்டவர் தவிர்க்கும்படியாக நம்ம இந்த வருஷத்தில் செபிக்கணும் அதிகமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அநேக சொந்தக்காருக்கு மத்தியில் நாம் பார்த்ததெல்லாம் ஒரு கிறிஸ்துவம் அப்படின்ற வெளிப்பாடான காரியத்தை தான் பார்த்தேன். ஆண்டவருக்காக வைராக்கியமாக எது வந்தாலும், நஷ்டமே வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும், பிள்ளைகளால போராட்டம் வந்தாலும், எது வந்தாலும் நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஆண்டவர் சமூகத்தில் தான் நிற்பேன், அவருக்காக ஊழியம் செய்வேன்ற காரியத்தை நான் அவர் மூலமாக தான் பார்த்தேன். எங்கள் குடும்பங்களில் நிறைய பேர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க, நான் அதுக்காக சொல்லலை. ஊழியக்கார குடும்பங்களில் வர பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கும் அதிகமான தொடர்பு இருந்தோம். அவங்க வந்து அதை எப்படி மிங்கிள் பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு, ஏன் அனுமதிச்சாரு அப்படின்ற கேள்வி கேட்டவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ஊழியக்கார வாயிலேருந்து எனக்கு ஏன் இது அனுமதிச்சாருன்றதை நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. அப்படி ஒரு விஷயத்த நான் அப்போவும் சொல்லுவார், என்ன ஆண்டவர் நடத்துவார், நடத்திக்கிட்டு போவார். ஒவ்வொரு வாரமும் வரும்போது நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, என்ன இந்த வாரம் அவரை கொண்டு நீங்கள் பேச போகிறீங்க, நடத்த போகிறீங்க. எங்கள் சூழ்நிலைகளை அந்த நேராக வரும்போது ஆண்டவர் கரெக்டாக வெளிப்படுத்துவார், கரெக்டாக நடத்தியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சத்தியத்தில் வராமல் இருந்திருந்தால் பரிசுத்தாவியானவரை ருசி பார்த்துக்க முடிஞ்சிருக்காது, நிறைய வேத வாக்கியங்களை தெரிஞ்சிருக்க முடியாது. ஜனப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவங்க, அதிகமாக வேத வசனங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் அக்னி அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாஞ்சையெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் அதிகமாக வசனத்தை கேட்கறதுனால தான். உண்மையாக ஒரு 10 வருஷமாக ரசிக்கப்பட்டதுலேருந்து ஒரு கிறிஸ்தவலாக வாழ்ந்தோம் போலியா, ஆனால் வசனங்கள் அவ்வளோ இருதயத்தில் இருந்ததில்லை. இருதயத்தில் இருந்தது இல்லைன்றதை விட அதன்படி நடந்ததில்லை. நம்ம வசனங்களை கேட்கும்போது அதன்படி நடக்கவும் செய்ய இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டோம். அதுக்கு காரணம் ஊழியக்காரன்னு சொல்ல முடியும். அப்புறம் குடும்பத்தையும் ஊழியக்காரர் பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, யார் எப்படி என்ன இதுவாக இருந்தாலும் நான் எவ்வளோ தூரத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட எப்படி இருக்கிறாரு, என்னை எப்படி நடத்துகிறாரு, அந்த விஷயத்த அதிகமாக யோசிப்பேன். எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு பின்வாங்கி போகாத ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி நாங்களும் வாழ கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, சபையை விட்டோ வார்த்தையை விட்டோ பிரிக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் வந்திருக்கு, பிள்ளைகள் மூலமாக, குடும்பத்தார் மூலமாக. ஆனாலும் நான் நினைக்கிறதெல்லாம், என் ஊழியக்கார் இவ்வளோ வைரக்கியமாக தன்னுடைய ஜனத்தை விட்டு நிற்கும் போது நானும் நிற்கணும்ப்பா, நான் நிற்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு நாள் வரும், அன்னைக்கு பலன் தருவீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதுக்கு காரணம் அவருடைய அந்த செயல் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கரேஜ் பண்ணுவார் ப்ரேயரில். ரொம்பலாம் வாசிச்சோம் இல்லை இதுவாக இன்னும் ப்ரேயர் பண்ணுற ஆளெல்லாம் நாங்கள் கிடையாது. எங்கள் இப்போ ப்ரேயர் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய என்கரேஜிங்காக இருக்கும், சொல்லுவார். மறைமுகமான அந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்கரேஜ் பண்ணுற அந்த விதத்தை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். ஏன்னா நிறைய பேர் ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்ட்டு போயிடுவாங்க, அது பிற்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கடிந்து கொள்கிற அந்த உபதேசத்தை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். இப்படி ஒரு ஒழிக்காரர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பமாக அவங்க செய்கிற இந்த ஊழியத்தில் இன்னும் துணை நிற்கணும், அது ஆசை. ஏன்னா ஆண்டவருக்காக என்ன செய்தோன்றது மாத்திரம்தான் பின்னாட்களில் நிற்கும். ஐஸ்வர்யமோ உதவாது, நீதியோ இடைக்கட்டுன்னு சொல்லி இடத்துல இருக்குது. அதனால எவ்வளோ நீதியாக அவருக்கு முன்பாக அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் நிற்க முடியுமா, அந்தளவுக்கு மற்ற எல்லாவற்றையும் தள்ளி நாங்களும் சபையோடு நிற்க கர்த்தர் உதவி செய்யணும். அதை இன்னும் ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை இன்னும் அநேக தலைமுறைகளை ஆக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாழ்த்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது யூத் சார்பாக ஒருவரை பேச அழைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வாங்க.
யாராவது ஒரு கண்டிப்பாக பேசிட்டு அவன் வாங்க. சரி நேற்று அவனுக்கு சொல்கிறோம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக இருக்கு. இந்து குடும்பத்தில் பிறந்தவன். முதல்ல எங்கள் அக்கா தான் வச்சுக்கிட்டோம். அப்போது அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜீசஸ் சாங்ஸ்லாம் போகிறாங்க. டேபிள்கள் வச்சுருக்கேன், சின்னதாக டேபிள்கள் வச்சுருக்கேன். அதை வந்து அவங்க ஜீசஸ் சாங்ஸ்லாம் போகிறாங்க. நான் வந்து எனக்கு அது பிடிக்காது. இந்து பாட்டுலாம் இன்னும் அம்மன் பாட்டு இந்த சொல்வது பாட்டெல்லாம் போடுவேன். வேணுமுன்னே அவங்க இருக்கேன். அப்போது அக்கா முட்டி போட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என் தம்பியும் ஆண்டவர் என்ன தேடி வரணும் இந்த மாதிரி இருக்கான். அப்போல்லாம் என்ன ஒரு பொறுப்பு கிடையாது. வேலைக்கு போகணும், படிப்புல எதுலையுமே. ஒரு நாளில் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறேன். அவன் வீட்டுக்கு போகாமல் இடையில வழியிலே இப்படி வந்துட்டேன். அக்கா சர்ச்சுக்கு போவாங்க. அப்போது நீ எங்கே வீட்டுக்கும் வராமல் எங்கடா போன அந்த இதுக்கு ஆண்டவரை எடுத்துக்குவேன் ஆனால் எனக்கு செட்டில் பண்ணிவிடுவேன். டைமண்ட் பண்ணி அன்னைக்கு செட்டில் பண்ணேன். அன்னைக்குலேருந்து ஆண்டவர் என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தினாங்க. நிலசலை எடுத்தது அந்த ஆண்டவரை பற்றி எதுவும் தெரியாது. அப்போது அக்கா தான் அந்த நிலசலை எடுத்துச்சு. நிலசலை எடுக்கும்போது எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அப்புறமா தான் அப்பா கிட்ட கூப்பிட்டு ஆண்டவர் இங்கே இந்த சபையில் தான் உண்மையாக இருக்காரு, இந்த சபைக்கு தான் நீங்கள் போகணும். அப்போது எனக்கு அதை பற்றி தெரியாமே தான் இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் பண்ண அப்பா தான் ஆண்டவரோட ருசியை எனக்கு காட்டி ஒவ்வொரு காரியத்திலும் நீ கிறிஸ்து இந்த வார்த்தை அவரை அறியாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, தெரியாது. அவர் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை. எனக்கு வீடு கிடையாது, ரொம்ப ஒரு ரேஷனேஷன் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால தெரிஞ்சதுனா கூட ஆண்டவருக்குள்ளே என்ன நடத்தி அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு நான் ஒரு தள்ளப்பட்ட கல்லாக இருந்தேன். இன்னைக்கு என்னை மூலக்கல்லை வச்சு அப்பாவோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்குள்ளே என்ன நடத்துவது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை மாஸ்டர். அதுக்காக சார் சரி அருமையான சபை மூப்பர்களே, விசுவாசிகளே, வாலிப பிள்ளைகளே, இப்படி ஒரு ஊழியக்காரனுடைய பிறந்த நாளை கொண்டாடும். ஏன்னா நான் அப்படி கொண்டாட்டு வந்திருக்கேன். எனக்கு ஊழியக்காரர் வந்தவங்களெல்லாம் ஏன்னா எனக்கு வாழ்வு வாழ வச்சுருவாங்க. ஆனால் அவங்க மறக்கவில்லை. இன்றைக்கும் அந்த ஊழியக்காரர் எனக்கு என்னை நடத்தின ஊழியக்காரர் மனுஷன் அவங்க பையன் இருக்கிறார். அப்போ அவங்க அம்மா தீவிரசம் சொல்லுவாங்க, அந்த பையன் 18 வயசில் செத்துருவான் அப்படின்னு அவங்க தீவிரசம் சொன்னாங்க. ஆனால் வருதல் என்னென்னா வீட்டுக்காரர் தான் மறிச்சிட்டார். இப்போ அந்த பையன் ஊழியக்காரனாக இருக்கிறான். வந்து கட்டியாக பிடிச்சிடுவான் அங்கிள். அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு அகரஞ்சேரி காட்பாடிலேருந்து அகரஞ்சேரி வந்தாருன்னா அகரஞ்சேரியிலேருந்து மீட்டிங் நடத்துவாங்க. எங்கள் வீட்டில் தான் நடக்கும் மீட்டிங். எல்லாரும் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வருவாங்க. 200 பேருக்கு கிட்டத்தட்ட வருவாங்க அங்கே. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் இருந்த டிவி வியாதியை சுகமாக்குனதுனால பார்த்தாங்க நான் எப்படியெல்லாம் பிசாசு பிடிச்ச ஆடினேன், கீழே விழுந்தேன், என்னென்ன பேசுனன்றதெல்லாம் அச்சு அடையாளமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜனங்களெல்லாம் பார்த்து அப்போ தான் ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியும், ஞான ஸ்நானம் என்னன்னு தெரியும், மனம் திரும்புதல் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் இப்போ ஜெயா சொன்னது போல் சும்மா பேர் கிறிஸ்துவம், போவோம் வருவோம், சத்தியம் தெரியாத
அதனால தான் நிறைய ஊர் அது நிச்சயமாக நிறைய சொல்ல முடியும். ஊழியத்தில் 10 வருஷம் நான் ஊழியம் ஏன்பா எனக்கு எழுதி நிறைய சாதிச்சேன். இந்த பைபிளை படிச்சு 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 நான் நிறைய சாதிச்சேன். நான் பைபிள் படிக்க மாறிச்சு, இந்த பைபிள் படிக்க மதம் மாறிச்சு, என்னுடைய குடும்பம் மாறிச்சு, என் குடும்ப சுற்று வட்டாரம் மாறிச்சு, என் சொந்த பந்தம் மாறிச்சு. எல்லாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டால் ஒரு சுத்தமாக விசுவாசி அப்போது சர்ச்சை கட்டும்போது பெருமாள் சர்ச்சை கட்டு பெரிய காரியம், சின்ன காரியங்கள் சர்ச்சை கட்ட கொண்டு குடும்பத்தை சாதிப்பான். பிரசங்கம்
ரொம்ப பறிச்சு போனேன். ஒரு சமயம் விசுவாசி என்னை தனிமைப்படுத்திட்டான். ஒரு பக்கம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் நடுவில் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஒரு பக்கம் ஏமாந்து போனேன், அழுறேன், ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம் உண்டாக இருந்துச்சு. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் நம்மளை எவ்வளோ அழிக்கிறோமோ அவ்வளோ ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப இந்த ஊழியம் அப்பா 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 இதை இந்த 73வது ஆண்டில் தான் நான் யோசித்து பார்க்கிறேன். இப்படி வாலிபன்களாக இருந்தபோது வாழ்க்கையில் போராட்டம், பருவத்தில் போராட்டம், பருவத்திலையும் போராட்டம் தாங்க முடியல. ஒருவேளை அந்த பாவத்தில் நான் விழுந்து போயிருந்தேன்னா நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அந்த பாவத்தில் என்னை விடுதலை ஆக்கணும் இயேசு. அதனால தான் நான் அவரை கெட்டியாக பிடிச்சிட்டேன். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன்னா எனக்கு பின்னால் நிறைய பாடு இருக்குது, கண்ணீர் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, அவமானம் கூட இருக்குது, அவமானம் இருக்குது, எவ்வளோ காயம் இருக்குது தெரியுமா? நிறைய காயம் இருக்குது, நிறைய காயம். அந்த காயங்களை ஆண்டவர் அடிக்கடி ஆற்றுவார். அந்த ஆண்டவர் காயமாக இருக்குது, தாங்க முடியலப்பா, அந்த காயம் ரொம்ப ரணமாக இருக்குது, ஆற்றிருங்க. ஊழியத்தை செய்த போது வீட்டை தேடி ஒருத்த வந்து அடித்தான், என் கன்னத்தில் அடித்தான்.
ஒன்றுமே அங்கே அடிக்கப்பட்டேன், காரணமே இல்லாமல் அடிக்கப்பட்டேன். ஊழியர் செய்து கொண்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில் லட்சுமணாபுரம் ஒரு ஊர். அந்த ஊரில் ஒருத்தர் இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து என் மூஞ்சில் காரி துப்பிட்டு போனான். எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கன்னடி சொன்னது போல ஒரு சாதாரண டீச்சராக நான் வாழ்க்கை ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு பாஸ்டர் ஆரம்பித்தேன், எவாஞ்சலிஸ்ட் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஆனேன். பாஸ்டருக்கு பின்னாலே ரெவரண்ட் ஆனேன். ரெவரண்டுக்கு பின்னாலே பிஷப் ஆனேன். பிஷப்புக்கு பின்னாலே டாக்டர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தேன். இவ்வளோ பெரிய சபை எங்களுக்கு உருவாக்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஏன் டாக்டரேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே வந்து உங்களுக்கு டாக்டர் பட்டத்தை நான் கொடுக்குறோம். இந்த ஊழியத்தில் 50 ஆண்டுகள் கடந்த போது அப்போஸ்தலர் என்ற ஒரு இதெல்லாம் இதுக்கு பின்னால் பணம் கொடுத்து வாங்கிட்டாரா? நிறைய பேர் அப்படி தான் வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனால் நான் அப்படி வாங்கவே இல்லை. உழைப்பு, ஊழியம், தியாகம், அடி, காயம், கண்ணீர், ரணம் நிறைய. இன்னும் கூட நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது ஆண்டு இந்த அளவுக்கு ஆண்டு என்னை உயர்த்தினார். ஆமாம், ஆண்டுக்காக நீ பாடுபட்டேனா உயர்த்தப்படுவேன்னு அர்த்தம். ஆண்டுக்காக நீ பாடு சகிச்சேனா, ஆண்டுக்காக உன்னுடைய ஆசையெல்லாம் இழந்தேன்னு வச்சுக்க, உன்னை உயர்த்துவார். உன் ஆசைப்படி வாழ தொடங்கினேன்னா அவ்வளோதான், விழுந்துருவேன்னு அர்த்தம். உண்மையாக இன்னொன்று சொல்கிறேன், என் ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்போ எப்படி தான் அப்படின்னா அவர் ஆசை தான் நடந்துச்சு. நான் ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் ஆசைப்பட்டது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆர்வம் குறைய நான் சொல்ல மாட்டேன். அவர் ஆசையை நிறைவேற்றினார். அந்த ஆசைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். என் ஆசைக்கு நான் விட்டு கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு நான் பாழா போயிருந்திருக்கேன். எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், என் ஆசைப்படி ஆண்டவர் செய்யலை, அவர் ஆசையை மாத்திரம் நிறைவேற்றினார். அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் எனக்கு விசுவாசிகளை கொடுத்துருக்கிறாருன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் சொன்னது போல சோறுன்னு நான் பார்க்கணுன்னா இவங்க வீட்டில் தான் பார்ப்பேன். அவ்வளோ பெரிய நெருக்கம், அவ்வளோ பெரிய அற்புதராஜெல்லாம் வேறு சண்முக சர்ச்சுக்கு போய் பார்க்கல. ஆனால் நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்குன்னு போனேன். இவர் அந்த கடையில் இருந்தார், ஐஸ்கிரீம் விற்றுன்னு இருந்தார். நல்லா பேசுகிறாங்க, சிரிச்சு சிரிச்சு. இந்த கூட அப்படித்தான் பேசுகிறாரு, சிரிச்சு தான் பேசுகிறாரு. அதனால் நான் மயங்கிட்டேன். அவர் ரொம்ப அதனால் ஒரு ஐஸ்கிரீமுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கிவிட்டேன். அதனால நாளைக்கு கூட வாங்க. அவரையும் எங்கேயோ போயிட்டு கடைசியில் எங்கேயுமே போகாத இருந்த ஒரு சகோதரி கூட அவரும் பட்ட பாடு நிறைய. ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிற்பாடு எவ்வளோ பெரிய காரியம் சாதித்தார். ஏன் ரமேஷ் நிறையா குடிச்சிருப்பார். இன்னைக்கு மனுஷனாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருப்பதுக்கு காரணம் ஒரு ஊழியக்காரனா. யாரோ ஒருத்தர் உனக்கு அதை சொல்ல மாட்டான். நீ மாறுவதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது யாரோ ஒருத்தர் உனக்காக கண்ணீர் வச்சுருக்காங்க தெரியுமா? எனக்காக கண்ணீர் வச்சு ஜெபிச்ச ஒரு ஆள். அதனால தான் நான் அதை கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜனங்கள் ரசிக்கப்பட மாட்டாங்களா அழுதுறேன். இங்கே கூட பாஸ்டிங் துறையில் சில நேரத்தில் எல்லாரும் அழும்போது என்னால் அழாது இருக்க முடியல. அழுது கிராமத்தை ரட்சி அந்த பாரம் வந்துச்சு. நான் அழுகத்தானா வந்து
நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளை நான் பெற்றதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஊழியக்காரனை இவ்வளவாய் நீங்கள் கனப்படுத்தும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை யார் கனவீனம் பண்ணுறானோ அவன் கனவீனப்படுவானோ. அப்படின்னா இன்றைக்கு காலையில் தான் ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, ஊழியக்காரன் எவ்வளோ வல்லமையானவனு காலையில் தான் நாங்கள் சிந்தித்தோம். ஊழியக்காரன் வல்லமையானவன், அவன் வார்த்தை வல்லமை, அவன் பார்வை வல்லமை, அவன் ஏக்கம் வல்லமை, அவன் சத்தம் வல்லமை, அவனுடைய செயல்கள் வல்லமை. துதிக்கிறேன். ஏதோ கர்த்தர் குறித்த ஒரு கிருபை. நான் ஏதோ நிறைய செஞ்சுட்டு சொல்றீங்க. என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கேன். என்னால் எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோதான் நான் செஞ்சேன். ரொம்ப செஞ்சேன்னு மார்த்தட்டிக்கல, சொல்ல முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் நான் செஞ்சேன். இன்னும் செய்யணும்னு விரும்புகிறேன். நான் இன்னும் செய்யணும். அப்பாவுக்காக இன்னும் செய்யணும். ஏன்னா வீடு வாசல் கிடையாது, மழை பெஞ்சா உள்ள தண்ணி விழும். அப்படிப்பட்ட வீட்டில் இருந்து, குடிசை வீட்டில் இருந்து கோபுரத்தில் கொண்டு வந்து வச்சாரு. இதுக்கு எவ்வளோ கொடுத்தா போதுமா இருக்கும்? பிளெயினில் போகுமான்னு கனவு கூட கண்டுக்க முடியாது. பிளெயினில் போகுமான்னு கனவு கூட கண்டுக்க முடியாது. நீங்கள் சிலரெல்லாம் பிளெயினில் போயிருக்கீங்க, நாம் கண்டிருப்போமா? நீ சோறு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பிளெயினுக்கு எங்கிருந்து காசு வரும்? ஆனால் இந்த இயேசு அற்புதம் பண்ணினார். இந்த இயேசப்பா அப்படி தூக்கினார். நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து வந்தது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க, நீங்கள் நினைக்காதீங்க. சில நான் இல்லைன்னா வேறு யாருனா வருவாங்க பார்த்துடணும். என் கையில் எந்த ஆடுகளை கொடுக்கணும் சித்த வச்சாலும் அந்த ஆடு தான். சில ஆடுகள் இது நல்லா வளரும், நல்லா தின்னும், கொளுத்துதாயிடும் போயின்னு இருக்கும். இப்படி கொழுத்து போன ஆடுகளெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா நேரம் எவ்வளோ நல்லா கொழுத்தோன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் நினைப்பீங்க, ஏப்பா என்னப்பா இது எல்லாம் இங்கே நாங்கள் அதை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு நல்லா கொழுக்க வச்சா இன்னொரு சபையில் போய் தசமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீராக இருக்கும், மடிஞ்சு போய். ஆனால் இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்காளிகளாக வந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். முன்ன போல வாலிபத்திலிருந்து வந்தவன் தான் நான், விழுந்தவன் தான், அடிப்பட்டவன் தான், நொறுக்கப்பட்டவன் தான். ஆனால் ஒரு காலம் வந்து உடனே ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் விழலை. ஒரு தடவை விழுந்து நீ எழுந்துட்டேன்னா அடுத்த தடவை நின்றுக்கணும். விழுந்துனே இருந்தேன்னா ஒரு நாள் உன்னால் எழவே முடியாது. சிம்சோன் ஒரு தடவை அவன் பாவம் பண்ணியிருந்தா எழுந்து நிற்பான். தொடர்ந்து தெரியலாள்கிட்ட போயினே இருந்தான். அதனால தான் கடைசியில் அவன் எழாம போயிட்டான். எழவே முடியாம மொட்டை அடிச்சு விட்டான். நலன் இல்லாத சிம்சோனா போனான். என்னோட வாலிப பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆலோசனை, உங்களை நான் பிள்ளைகளாக தான் நேசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு நேசிக்கிறேன். டைமை கீப்பப் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஏதாவது ஒன்றுனா அங்கிருந்து நான் பார்க்குறேன், கோவம் வருது எனக்கு. ஏன் இப்படி பண்ணுறானுங்க, வசனத்தை கேட்க மாட்டேறானுங்க. என்னப்பா உங்க ஒன்றுமே தெரியாத அவங்க அம்மா வந்து சொல்லும்போது, பாஸ்டர் இந்த 3 பையனும் கொஞ்சம் புத்திசாலிங்க, இது புத்தி இல்லாது, இது தயவுசெய்து இவனை சர்ச்சில் சேர்த்துங்கோ. அதனாலே என்னுடைய 72 ஆண்டை முடித்து 73வது ஆண்டிலே காலத்துவ எனக்கே நைட்டு ரொம்ப டயர்டு. சாவுக்கு போயிட்டு வந்து, ஏன்னா காலை 5 மணி ஆறாதுங்க, மறுபடியும் 9:30 மணி ஆறாதுங்க, திருவிருந்து முடிஞ்சிச்சு. சாப்பிட்டேன், ஆச்சம் பிடிச்சின்னு சாவுக்கு ஓடினேன். வந்து படித்து தான் தெரியும், தாங்கவே எழும்பவே முடியல. என் பிள்ளை
அன்றைக்கே வந்து என்ன ரெடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அது கூட மறந்துட்டேன் நான். பிறந்த நாள் எண்ணிக்கிறான்னு கூட என் பிள்ளை வந்து செஞ்சான். அப்புறமா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் வந்து கை கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் 1 மணி நேரம் அழலான்னு நான் விரும்புகிறேன். நான் அழணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த பாதையில் கண்ணீரின் பாதை, மரணப்பாதை. இந்த வருஷமாக 2023ஆம் ஆண்டு எனக்கு கெடு வச்ச மாதம். எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன்மா, மயக்கம் வந்ததுமா, அப்படி எழுந்த போதும் கொஞ்ச நேரம் கண்ணெல்லாம் இருந்துருக்கு. அங்கே உட்கார்ந்து வந்து மைக்கை பிடிப்பேன், எழுந்து நிற்பேன், கொஞ்ச நேரம் ஒன்றுமே தெரியாது. மரணத்தை நான் நிறைய முறை சந்தித்தேன். ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஆனால் ரெடியாக இருந்தேன். ஆண்டவரே, இங்கேயே இந்த வழிப்பிடத்தின் மேலே நான் மறிக்கணும்னு சுத்தமாக இருந்தால் எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ரெடியாக தான் இருந்தேன். என் ஊழியம் முடிஞ்சிச்சு, நான் எடுத்துருந்தேன். இல்லை இன்னும் இருக்கா விடுங்க. ஆனால் ஒன்று மட்டும், அந்த கண்ணெல்லாம் இருண்டுடும், நாக்கு வறண்டுடும். யாருக்கும் தெரியாது, நான் ஒருத்தன் போய் உட்காந்துக்கலாமா? நான் நின்று இங்கே தான் நான் ஜீவனை விடும். 2023ஆம் ஆண்டு ரொம்ப கண்ணீரினான். நான் 24வது ஆண்டை பார்ப்பனான்னு கூட எனக்கு சந்தேகமாயிடுச்சு. ஒவ்வொரு நாள் திடீர்னு அப்படி கீழே குனிஞ்சு நிற்பேன். குனிஞ்சிச்சு அப்படி மேலே அப்படி நிமிர்ந்து பார்த்தா ஒன்றுமே தெரியும். இப்படியெல்லாம் நான் புடமிடப்பட்டேன். சந்தேகத்தோடு தான் நான் 2024 நான் வந்தேன். இந்த 73ஆவது ஆண்டை நான் காண்பேன் என்று நான் நம்பேன். ஆனால் ஆண்டவர் காண செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரொம்ப பேசுகிறது எனக்கு ரொம்ப நிறைய காயம் ஆரம்பிச்சு நான் நினைக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் எனக்கு கேட்டுக்கிறது. எவ்வளோ நான் பண்ணனா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆரம்பிச்சாமி அவங்க வீட்டில் எல்லாம் அவங்க அம்மா தான் வைராக்கியமான கிறிஸ்தவங்க. அவங்க அம்மா ஒரு வீடு அது உள்ள நான் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கோ, வாசுரோ அப்படி தான் பேசும். வாசுரோ வந்துங்க, இந்த வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, பாம்பு வருது அப்படி சொல்லுவோம். ஒன்று உள்ள ஜெபம் பண்ணிட்டு ஏரியா வந்தால் தம்மானு இடிக்கும், தம்மானு. அப்போ கையை வச்சு ஆண்டு விட இந்த வீடை மாற்றுங்க. அது அடிக்கடி அவங்க மனைவி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்க, மாடி வீடு ஆயிடுச்சு. எந்த காரியத்தை அவங்க வந்து கேட்குறாங்களோ அந்த காரியமெல்லாம் ஊழியக்கார வார்த்தையை கேட்டு அவங்க செய்யும்போதெல்லாம் ஜெயத்தை பெற்றாங்க. அந்த எலெக்ஷன் வந்தப்போ நான் வேணான்னு சொன்னேன், நிற்காதீங்க. அதில் எத்தனை லட்சம் செலவாச்சு? 15 லட்சம். நான் சொன்னேன் வேணா நிற்காதீங்க. ஏன்னா டிஎம்கே காலம் வந்துருச்சு, அவர் ஏடிஎம்கே. அதனால் நான் சொல்ல வரேன், நல்ல மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா ஆட்சியை வேணாம். 15 லட்சம் தோற்றுட்டாங்க. அது கூட தோல்வி தானே, என்ன பண்ணாலும் தோல்வி தான். 5 லட்சம் போச்சு. அந்த மனைவி வந்து ஓட, ஐயா பா நீ சொன்னபடி செய்யலப்பா. நான் அதனால தான்ப்பா இந்த 15 லட்சம் கடன் ஆயிடுச்சு. அதுவும் பேங்க்கில் லோன் போட்டு எடுத்து ஊழியக்கார வார்த்தை கேட்டதுனால இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் நான் தான் கொண்டு சேர்த்தேன். வருவார், என்னை கூப்பிடுவார், கேஜிஎஃப்பில் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்து விடுங்க, வாங்க நாங்கள் காருக்கு பெட்ரோல் போட்டோம், நீங்கள் என் கூட கூட்டிகிட்டு போவாங்க. பெரியவளை வில்லூரில் ஒரு ட்ரைனிங்கில் சேர்த்து விட்டேன். சின்னவளை கேஜிஎஃப்பில் ஒரு காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் படித்தான். இன்றைக்கி அந்த அம்மாக்கிட்ட நான் பேசினேன். ஆமாம், சசியை கொண்டு வந்து சேர்த்தீங்க, அவள் சூப்பரு, நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்தது சின்னவளையும் அத்தி காலேஜில் கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க ஊழியக்காரனை வச்சு தான் எல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் என்ன நான் கேட்கும்போது எனக்கு இருதயம் சந்தோஷமாக இருக்கு.
ஏதோ என்னை வச்சு என்னவோ ஒன்று பண்ணுறாரு. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பெரிய அத்தியில் கொண்டு போய் அந்த குள்ளம்மா தமிழ் இசை அது பண்ண அதில் போய் சேர்க்கறதுக்கு அங்கே போனவொடனே எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கங்காதர் அவரும் இப்போ வந்து என்னை அங்கே சேர்த்து விடுங்க என் பிள்ளைய. நிறைய இப்படிப்பட்ட நான் என் பணத்தை பணமாக நான் நேசிக்கிறேன். உதவியாக ஏன் கார் எடுத்துன்னு போவேன், ஏன் டீசலை போட்டு போவேன், ஏன் பெட்ரோல் போட்டு போவேன், இப்படித்தான் நான் செஞ்சிருக்கேன். அதனால இந்த அளவு செஞ்சது நிமித்தமாக என்னையும் என் குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் பங்கு இருக்கு. எங்களை ஆசீர்வதித்தது நிமித்தமாய் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு இருக்கு. நிச்சயம் என்னை ஆசீர்வதிச்சு போல உங்களையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் நீங்கள் கை தட்டாங்க புரியுதா? இது வேற உருகிடுமா? அதனால அஜித்து கை தட்டா சத்தமாக அவன் தான் கை தட்டலாம். நம்ம பாரு எல்லாம் தெரியாத நமக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துடுவோம். அஜித்தை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம்னா உளுந்து எழுந்து வந்துருக்கிறோம். ரைட், வெரி குட். ஆக உங்களுக்கு நன்றி சொல்ல இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நீங்கள் கொண்டு வந்ததற்காக குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்கிறேன். என் மனைவிக்காக, என் மனைவியும் இந்த ஊழியத்தில் நிறையா பங்கெடுத்து கொண்டாங்க. என் பிள்ளையும் இப்போ அம்சமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு வலது கை மாதிரி நிச்சயம் இருக்கா. அம்மாவை நாங்கள் விட்டோம். பாவம் பாவம் இந்த கையில் இன்னையோட செய்கிறாங்க. எனக்கு அதுதான் சில நேரத்தில் மனைவி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சண்டை போடுறதுக்கும் மனைவி ஓணும், காலத்துக்கு மனைவி இருந்தாங்க என்ன பண்ண முடியாது. ஆமாம், கிண்டல் பண்ணுறதுக்கும் ஓணும், நம்மளை கழுவி விடுறதுக்கும் ஓணும், நம்மளை கோவப்படுறதுக்கும் ஓணும். எல்லாம் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தயவுசெய்து செய்து முடிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் உண்மையாகவே இந்த ஊழியத்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக இந்த சத்தியத்தை சொல்வதிலே நாங்கள் ஓயவே மாட்டோம். சோர்ந்து போய் படுத்துக்க மாட்டோம். என்னன்னாலும் சரி ஓடி வரும்போது நான் கேள்விப்பட்டேன், இந்த 100 நாள் முடிஞ்சால் கூட நீங்கள் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு அம்முச்சிக்கிட்ட பேசணும்னா நான் ரெடி. எனக்கு நல்ல வேலை செய்கிற ஆளுங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்து தூங்கினா தான் நம்ம ஆமாம் வெயிலில் போய் நிற்க முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், வந்துடலாம்ல. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. நானே இந்த வரவேற்பு தந்ததற்காக நன்றி. என்னை குறித்து ரொம்ப பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அதை நினைக்கும் போதெல்லாம் நான் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். குடிப்பாரு சரி. எப்படி கொஞ்ச நேரம் அப்படி கை வலிக்கிறது. அது சொன்னாதான் நான் வந்து இப்படி நாடினேன். எனக்கு அப்படி
Gracias.